சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 4 பேருக்கு என்ன ஆனாலும் ரூபாய் 1000 கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. அது யார் யாருக்கு என்று இங்கே பார்ப்போம். வீடியோவை முழுமையா கேளுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. இந்த திட்டத்தின் கீழ் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்று வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்காக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது ஜூலை 15ஆம் தேதி முதல் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதன் காரணமாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 45 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் வரை இதற்கான முகாம்கள் நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. இந்த திட்டமானது விரிவாக்கம் செய்யப்பட்ட உள்ள நிலையில் விண்ணப்பதாரர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய விதிகள் மற்றும் விஷயங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக வெளியிடப்பட்ட விதிகளின் மூலம் யாருக்கெல்லாம் பணம் கிடைக்காது என்பது உறுதியாகி உள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போறோம். அதாவது முதலாவதாக அரசு ஊழியர்களுக்கு கிடைக்காது. இரண்டாவது நேரடியாக அரசு ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு கிடைக்காது. மூன்றாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது. நான்காவது குறிப்பிட்ட மாநகராட்சி நகராட்சி பணிகளில் இருப்பவர்களுக்கு கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்போனால் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் வழங்கப்படும் அறிவுசார் மாற்றுத்திறன், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறன், முதுகு தண்டுவடம் மரப்பு நோய் மற்றும் ஆக்சிஜன் நோய் மாற்றுத்திறன், தசை திசைவு நோய் மாற்றுத்திறன், தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெறும் உறுப்பினரை கொண்ட குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவையாகும். இவ்வகைப்பாட்டினர்கள் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களிலிருந்து முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று கருதப்படுவார்கள். மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழ்நாடு அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் 29 மாவட்டங்களில் உள்ள 106 முகாம்களில் 19,487 முகாம் வாழ் இலங்கை தமிழர்களுக்கும் விரிவு செய்ய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்காக மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தின் 2ஆம் கட்ட முகாம்கள் நடத்துவது
குறித்து 19/6/2025 அன்று தலைமை செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மேலும் பெண்கள் பயனடைய ஏதுவாக ஏற்கனவே உள்ள விதி விலக்குகளிலும் மேலும் சில விதி விலக்குகள் வழங்குவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை விரிவுபடுத்தும் வகையில் இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள விதி விலக்குகளுடன் கூடுதலாக கீழ்காணும் விதி விலக்குகளை வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டுள்ளார். பல்வேறு அரசு துறைகளில் கீழ் சிறப்பு காலம் முறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களின் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். அரசு திட்டங்களில் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். இதனால் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம், ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். இதனால் இயக்குனர் சமூக பாதுகாப்பு திட்டம் அவர்களின் கருத்துருவினை அரசு கவனமாக ஆய்வு செய்தது. மேலே ஒன்றில் படிக்கப்பட்ட அரசாணையில் பத்தி 8.4 விதி விலக்குகள் என்ற தலைப்பின் கீழ் ஏற்கனவே உள்ள 3 விதி விலக்குகளுடன் கீழே குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ள 3 விதி விலக்குகளை கூடுதலாக வழங்கலாம் என கருதி அரசு ஆணையிடுகிறது. பல்வேறு அரசு துறைகளில் கீழ் சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் இத்திட்டத்தின் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எவ்வித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.